இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த பூ வந்து என்னன்னா செண்பகம். 2020 இந்த செடி வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். அப்போ இந்த செடியோட காஸ்ட் வந்து 20 ரூபாய். இந்த செடி வந்து சீட்ஸ் மூலமா விதை மூலமா உற்பத்தி பண்ணதுதான். லேயரிங் மூலமா ப்ரொபகேஷன் பண்ண செடிகள்லாம் இருந்தது. ஆனால் அதோட காஸ்ட் வந்து 250 ரூபா. ஸோ அதனால இந்த செடி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் தான் டவுனில் வச்சிருந்தோம். நல்லா கொஞ்சம் வளரல, நியர்லி ஒரு 6-7 months அது வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நாங்கள் தோட்டத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். ஆனால் இதெல்லாம் வச்சப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி விதை மூலமாக உற்பத்தியாகி வர இந்த செண்பகம் செடி வந்து பூ வைக்க குறைஞ்சது 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருந்தது. என்னன்னா மஞ்சள் கலரில் என்னடா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒருவேளை சூரிய ஒளிக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு போய் பார்த்தா பூ தான். ஸோ பாருங்கள், பூ வந்து வச்சிடுச்சு. இது வந்து 6 வருஷத்தில் அந்த பூ வந்து வச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா பாருங்கள், நல்ல கிறிஸ்மஸ் செடி மாதிரி ரோட்டில் யாராச்சும் போனாங்கன்னா கூட பார்க்கறதுக்கு வந்து அங்கே ரோடு இருக்குது பின்னாடி, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த செடியை வந்து பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஈவன் நான் நியாசமில் பாராமதியில் வந்து பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறப்ப கூட அங்கே அந்த அரோமேட்டிக் கார்டனில் வந்து இந்த பூச்செடி இருக்கும். ஒரு 7-8 செடி இருக்கும். அந்த செடிகள் எல்லாமே வந்து எப்பயும் நல்லா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். ஆனால் எப்பயும் பூ வச்சுட்டு இருக்கும். அதுலேருந்து எடுத்து இப்போ ரூமில் பூஜை பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்ரி வீக் அது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே தோணும் நம்ம செடி வந்து எப்படியும் பூ வைக்க 15 வருஷம் ஆகிடும் போல், எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்கன்ட்டு. பட் பார்த்தோம்னா ஒரு 6 yearsல வந்து பூ வச்சிடுச்சு. ஸோ இதை பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது வரைக்கும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் செண்பகம். வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நல்ல அரோமேட்டிக் ஃப்ளவராக இருக்கும். வீட்டிலலாம் ரொம்ப நல்லா வாசனை வரும் இந்த பூலாம் இறை வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா.